Hi, hello, vanakkam and welcome. இது குமுதம் ஸ்பாட்லைட். இன்ஃபேக்ட் கிரியேட்டிங் அண்ட் இம்பேக்ட் அப்படின்வாங்க. நிச்சயமாக லேண்ட் அண்ட் வீடு கட்டும்பொழுது அப்ரூவல் விஷயத்தில் ஒரு அவேர்னஸை இம்பேக்டை டெஃபினட்டாக இந்த ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணியிருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் என்னோடய ஃபேவரட் கெஸ்ட் இன்ஜினியர் ஏ பாலசுப்ரமணி சார், எம்டி ஆஃப் ஸ்ரீ பவா பிளானர்ஸ் அண்ட் என்ஜினியர். உங்களுக்கு வீடு நிலம் சம்பந்தமாக குறிப்பாக அப்ரூவல் சம்பந்தமான டவுட்ஸ் இருந்தால் தாராளமாக டிவி ஸ்க்ரீனில் ஃப்ளாஷ் ஆகிட்டு இருக்க நம்பர்ஸ்க்கு கால் பண்ணி கேட்கலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் சார். வணக்கம் சார். சார், ஃபஸ்ட்டு கங்க்ராச்சுலேஷன்ஸ். உங்களோட இன்ஸ்டாலேஷன் செரிமனி லாஸ்ட் வீக் நடந்தது, பிரம்மாண்டமாக நடந்தது. ரிஜிஸ்டர்ட் என்ஜினியர்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் சார்பாக அதனோட ஸ்பெஷாலிட்டி என்ன சார்? ரிஜிஸ்டர்டு இன்ஜினியர்ஸ், நாட் ஒன்லி ரிஜிஸ்டர்டு இன்ஜினியர், ரிஜிஸ்டர்டு ஆர்கிடெக்ட்டு, தென் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர், ரிஜிஸ்டர் ஜியோடெக்கு, சைட் இன்ஜினியர்ஸ், இவங்க எல்லாமே ரிஜிஸ்டர்டு கேட்டகரியில் வருவாங்க. ஆமாம், 5 பேரும் சேர்ந்தால் தான் இந்த ஸ்டில் +3க்கு மேலே ப்ரப்போசல்ஸ்லாம் நம்ம கையெழுத்து போட்டு அப்ரூவல் பண்ண முடியும் ஆஸ் பர் கம்பைன் பில்டிங் ரூல் 2019 படி. ஸோ அந்த ஒரு யூனிட்டி இது வரல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிஜிஸ்டர்ட் இன்ஜினியருக்கு ஒரு யூனிட்டி கிடையாது. அளவு தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்க ரிஜிஸ்டர்ட் இன்ஜினியரை ஒருங்கிணைச்சு ஒரு ரிஜிஸ்டர்ட் இன்ஜினியர் வெல்ஃபேர் அசோசியேஷனை ஃபார்ம் பண்ணி சிஎம்டி அண்ட் டிடிசிபி ஃபார்ம் பண்ணது 2022 பண்ணோம். அதனுடைய இன்ஸ்டாலேஷன் ஃபங்க்ஷன் வந்து 3 இயர்ஸ் அந்த கொரோனாலாம் இருந்ததுனால 2025 3rd இப்போ பண்ணோம் இந்த மந்த்து. அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட ரிஜிஸ்டர்ட் இன்ஜினியர் வந்து 200க்கும் மேற்பட்ட மொத்தத்தில் வந்தாங்க. பட் எனியோ நம்ம உண்மையை தான் சொல்லி ஆகணும். ரிஜிஸ்டர்ட் இன்ஜினியருங்களுக்கு இது ஒரு சக்ஸஸ்ஃபுல் டைம்னு தான் சொல்லணும். இதில் பார்த்தீங்கன்னா மினிஸ்டர் நம்ம முத்துசாமி சாரை வந்து நம்ம வந்து ஹெச்ஓடி மினிஸ்டரை வந்து சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டு இருந்தோம். சார் வந்து அவங்க ஊருக்கு அர்ஜென்ட்டாக போக வேண்டிய கண்டிஷனில் போயிட்டாங்க. அருமையாக வந்து ஃபோன் கால்ஸில் எங்களுக்கு வாழ்த்து தெரிவித்து உங்களுக்கு தேவையிலேயே லவுட் ஸ்பீக்கர் போட்டு வாழ்த்து. அருமையான நிகழ்வு. இதெல்லாம் வந்து எந்த அசோசியேஷன் கிடைக்குமான்னு தெரியல. அதே போல் எங்களை கூப்பிட்டு சென்னைக்கு வந்தவுடனே கூப்பிட்டு எங்களுக்கு எங்களுடைய கோரிக்கைகள்லாம் கேட்டு அதில் எது நிவர்த்தி பண்ண முடியுமோ பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த நேரத்தில் ஹெச்ஓடி மினிஸ்டர் திரு முத்துசாமி அண்ணன் சாருக்கு வந்து இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அருமையாக அந்த நிகழ்வுக்கு ஹென்ரி சார், ஃபெயராவனுடைய ஹென்ரி சாருக்கு இந்த நேரத்தில் நேஷனல் ஆமாம் நன்றி. அதே போல் பிஏயினுடைய பாஸ்ட் பிரசிடென்ட் திரு ராதாகிருஷ்ணன் சாருக்கு இந்த நேரத்தில் நன்றி. அவருடைய ஏஜ் அவர் வந்து எங்களுக்கு வாழ்த்துனது ஒரு பெரிய பெருமை, இது வந்து மறக்க முடியாது. அது கூடவே ரிட்டையர்டு ஜட்ஜு வந்திருந்தாங்க, எஸ்கே கிருஷ்ணன் சார். அதுக்கப்புறமா வந்து அனுஷா மேடம் எஸ்பி வந்திருந்தாங்க. இவங்கெல்லாம் வந்து வாழ்த்துனதில் ரொம்ப தேங்க்ஸு. இது ஒரு பெரிய வெற்றி நிகழ்வு. அதே போல் கணேசன் சாரும் கிட்டத்தட்ட எங்களுக்கு வாழ்த்து, டிடிசிபி டைரக்டரும் வாழ்த்து தெரிவித்தாங்க. நாங்கள் இன்வைட் பண்ண அத்தனை பேரும் வந்து எங்கள் விழாவை சிறப்பித்து கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. அந்த நேரத்தில் இந்த நிகழ்வு மூலமாக சொல்லிக்கிறேன். தேங்க்யூ சார். ஃபர்ஸ்ட் கால் இஸ் வெயிட்டிங். வணக்கம் அண்ட் வெல்கம். இது குமுதம் ஸ்பாட்லைட். உங்கள் நேம் என்ன சார்? வணக்கம் சார், என் பேர் வெற்றி செல்வன், நான் தஞ்சாவூர்லேருந்து கால் பண்ணுறேன். உங்கள் டவுட் என்ன சார்? சார் இருக்காரு, ப்ளீஸ் இட்ஸ் யுவர் டைம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்கள் சார். சார், லோன் கட்ட முடியாமல் அந்த வீடெல்லாம் பறிமுதல் பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி வீடுகளை வந்து ஏலத்தில் விடும்போது அந்த மாதிரி வீடுகளை நம்ம வாங்கலாமா? அதுலேருந்து ஏதாவது பிற்காலத்தில் வாங்கினோம்னா அது ஏதாவது பிரச்சனை எதுவும் இருக்குமா? சார், ஏலத்துக்கு வந்த வீடுகளை வாங்கணுன்னா அந்த ஏலத்தினுடைய கண்டிஷன்ஸை கரெக்டாக பார்த்துங்க, கண்டிப்பாக வாங்கலாம். ஏலம் வந்து கரெக்டாக வந்து சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏலம் விடுற கண்டிஷனில் அவங்க பே பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் போய் மாட்டிக்காதீங்க. கரெக்டாக டீட்டெயில் பார்த்துங்க. அதனுடைய தாய் பத்திரங்கள்லாம் கரெக்டாக வருதான்னு பார்த்துங்க. வெறும் ஏல நோட்டீஸை மட்டும் வச்சு வாங்கிக்காதீங்க. அதனுடைய கண்டினியூட்டி கரெக்டாக இருந்ததுன்னா வாங்கிக்கோங்க. ஏன்னா ஏல வர்றது வந்து நமக்கு வந்து பேங்க் மூலிமா தான் ஆக்ஷனில் வரும். கரெக்டான லீகல் அட்வைசர்கிட்ட கேட்டு அந்த ப்ராப்பர்ட்டி கரெக்ட் தானான்னு பார்த்து அந்த சொத்துக்கு உண்டான, ஏன்னா பேங்க்கில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா கிளியரான ப்ராப்பர்ட்டிஸு இருக்குமான்றதே வந்து இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் சந்தேகம்தான். ஏன்னா லோன்ஸுங்க நிறைய பேங்க் தான் ஆக்சுவலாக லோனே ப்ரொவைட் பண்ணுறாங்க. அப்போ எல்லாமே கிராஸ் செக் பண்ணியிருப்பாங்க 100% சார். ஆனால் இதில் வந்து ஒரு 10 to 20% வந்து அவங்க இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி வாங்கியிருக்கலாம். அந்த மாதிரி வாய்ப்புகள் நிறைய நாங்கள் ஃபேஸ் பண்ணுறோம், பார்க்குறோம். எங்களுடைய சார்ந்து நாங்கள் ஒரு 10 years பேக்கு கோர்ட்டில் 4 ஏக்கர் புழலுக்கு பக்கத்தில் எடுத்தது, கிராண்ட் லைன் வில்லேஜில் எடுத்தது. அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அதை ஒருத்தர் நடுவில் இருந்து வாங்கினவர் எங்களுக்கு விற்றுட்டார். ஆனால் பழைய ஓனருக்கே அந்த ப்ராப்பர்ட்டி போயிடுச்சு. பிகாஸ் ஆஃப் அந்த கண்டினியூட்டி கரெக்டாக பார்க்கணும்.
ஒரிஜினல்ஸு கரெக்டாக நம்ம கைக்கு வரணும். அந்த பட்சத்தில் நீங்கள் பண்ணலாம். பொசிஷன் நமக்கு வரணும். இது எல்லாத்தையும் கரெக்டாக பார்த்து வாங்க. இது வந்து ஆக்ஷனில் வர்றது கண்டிப்பாக வாங்கலாம். பட் அதனுடைய வேலிடிட்டி, ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ், ஒரிஜினல் அப்ரூவல் பிளானு, தென் வந்து பொசிஷன். இதை யார்கிட்ட செக் பண்ண சார்? அட்வொகேட்டா இல்லை ரிஜிஸ்டர்ட் இன்ஜினியர்ஸா இல்லை ரெண்டு பேரும் கம்பைன் பண்ணி? சார் அப்ரூவலை பற்றி ரிஜிஸ்டர்ட் இன்ஜினியரு, லீகல் வந்து அட்வொகேட்ஸ் தான் சார். ஓகே, அது 100% ஒரு பாட்டு. இப்போ அப்ரூவல் இல்லை சார், நீங்கள் உங்ககிட்ட வந்து அப்ரூவலை செக் பண்ணுறோம், லீகலை செக் பண்ணோம், அட்வொகேட் எனக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் அதுக்கு வந்து அதுக்குண்டான அட்வொகேட் எங்ககிட்ட இருக்காங்க, நாங்கள் சொல்லிவிடுவோம் சார். சார். ஓகே, கண்டிப்பாக இது வந்து வாங்கலாம் சார். பட் நான் சொன்னதை பார்த்து வாங்குங்க சார். நன்றிங்க சார். தேங்க்யூ சார். ஓகே சார். ஆக்சுவலாக பால் கெட்டு போகாமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும்? மிச்சம் வைக்காத குடிச்சிடணும் அப்படின்னு கிண்டலுக்கு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம லைஃபோட முதல் கோல் வந்து செட்டில் ஆகணும்னா மேரேஜ் கூட நெக்ஸ்ட்டு தான், ஃபஸ்ட்டு வீடு கட்டணும் அப்படின்னு தான் எல்லாருக்குமே இருக்கும். அந்த அவசரத்தில் என்ன பண்ணிடுறாங்க சார், இந்த கோயில் இடம், நான் லாஸ்ட் வீக் கூட உங்களுக்கு கால் பண்ணியிருந்தேன், மிஸ்டர் ராஜான்னு சொல்லிட்டு டைல்ஸ் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காரு. 25 lakhsக்கு 700 ஸ்கொயர் ஃபீட்டு திருவற்றியூர் கிட்ட கோயில் இடமா. அது என்னென்னா டாக்குமெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் கிடையாது. ஒருத்தர் அங்கே இருந்திருக்கிறாரு, அங்கே கேட்டால் ஒரு 5000 பேர் குடும்பம் இருக்குது, அவர் சும்மா பாண்டு பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டா நம்ம யூஸ் பண்ணிக்கலாமா. தைரியமாக வாங்குறாங்க, ஒரு பயமே இல்லாமல். 25 லட்சம் ரூபாய் அது பணம் இல்லையா? ஏன்னா அங்கே ஒரிஜினல் ரேட்டு, பக்காவான ப்ராப்பர்ட்டியோட ரேட் 60 லட்சமா, சீப்பாக கிடைக்குதுன்னு வாங்குறாங்க. இது கரெக்டாக? இந்த மென்டாலிட்டி கரெக்டாக சார்? இது வந்து எப்படி சொல்லுதுன்னா, டாக்குமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு உங்கள் அடுத்த ஜெனரேஷனுக்கு போய் சேரணும் ப்ராப்பர்ட்டி. நாளைக்கு ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியை ஃப்ளெஜ் பண்ணணும்னா நமக்கு வந்து லோன் கிடைக்கணும். ப்ளஸ்ஸு எமர்ஜென்சிக்கு விற்கணுன்னா விற்கணும். இது எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த 25 லட்ச ரூபாய்க்கு உள்ளான பட்ஜெட்டில் பட்டாடம் பார்த்து அப்ரூவல் இருக்கான்னு எங்களை போல் ரிஜிஸ்டர்ட் இன்ஜினியரை கேட்டு ஹார்ட் ஆஃப் தி சிட்டியில் வாங்கிறதுக்கு பதில் கொஞ்சம் தள்ளி புறநகரில் வாங்கி அதில் கட்டிக்கிறது தான் புத்திசாலித்தனமே தவிர அவசரப்பட்டு எதையோ பண்ணி எதையோ மாட்டிக்காதீங்க. இது அட்வைசபிள் கிடையாது சார். ஜேசிபி இயந்திரங்களை கொண்டு கவர்மெண்ட் கோர்ட் ஆர்டரோடு வந்து இடிக்கிற நியூஸை நாங்கள் டெய்லி படிச்சுட்டு இருக்கோம். ஆனாலும் அந்த அவேர்னஸ் இல்லை. அது வந்து நம்ம வாழற இடம், நம்ம இருக்கிற இடம், நமக்கு சார்ந்து வர பிரச்சனையை நம்ம பார்த்துக்கலான்னு காவா புறம்போக்கு இது மாதிரி கால்வாய்க்குள்ளேயும் புறம்போக்குள்ளேயும் ஏரிக்குள்ளேயும் தயவு செய்து டாக்குமெண்ட்டு பட்டா இல்லாத ப்ராப்பர்ட்டியே வாங்காதீங்கன்னு சொல்கிறோம். கிராமநத்தம் எக்ஸிஸ்டிங் வில்லேஜுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா கிராமநத்தம் பூர்வீகமாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க, அதுக்கே டாக்குமெண்ட் இல்லாத சிலது இருக்குது. அதுக்கு பட்டா இருந்தால் பட்டாவிலேருந்து சப்டிவிஷன் பண்ணி வாங்கலாம். இதெல்லாம் கிளியராக பார்த்து வாங்க. காசை வீணடிக்காதீங்க. ஒவ்வொரு ரூபாயும் நமக்கு வேலிடிட்டி, அதை பார்த்துங்க. அதாவது நம்ம வாங்குகிற சொத்து நம்ம தலைமுறைக்கும் பயன்படணும், தலைவலியே இருக்கக்கூடாதுன்னா பக்காவாக அப்ரூவல் பார்த்து வாங்குங்கன்னு சார் சொல்கிறாரு. ஒன்னொரு காலர். வணக்கம், வெல்கம். இது குமுதம் ஸ்பாட்லைட். உங்கள் நேம் சொல்லுங்கள் ப்ளீஸ். வணக்கம் சார், என் பேர் செந்தில்குமார். ஓகே சார், நான் சென்னை கொளத்தூர்லேருந்து பேசுகிறேன். ஓகே, உங்கள் கொஸ்டின் கேட்கலாம் சார். சார் இருக்காரு, பாலசுப்ரமணி சார், ப்ளீஸ். வணக்கம் பாலு சார். வணக்கம் செந்தில் சார், சொல்லுங்கள். எனக்கு ஒரு டவுட். இப்போ நம்ம ஒரு அப்ரூவ்டு லே அவுட்டில் ஷாப்னு அப்ரூவல் வாங்கியிருக்காங்க லே அவுட்டு. சார் அதை வந்து ரெசிடென்ஸ்ன்னு மாற்றி பிளான் அப்ரூவல் வாங்க முடியுமா? மாற்றணும்னு அவசியம் இல்லை சார். ஷாப்புன்னு இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டியில், அதாவது வந்து ரெசிடென்சியலில் ஷாப் கட்டக்கூடாது, அதுலேயும் ரெசிடென்சியலில் இப்போ 300 மீட்டர் ஸ்கொயர் வரையில் 300 சதுர மீட்டர் வரையில் கமர்ஷியல் பண்ணலாம். ஷாப் சைட்டுக்குள்ளே ரெசிடென்ஸ் பண்ணலாமான்னா இது ஹை நெக்ஸ்ட் கேட்டகரி கமர்ஷியலு, அதுலேருந்து ரெசிடென்சியல் பண்ணிக்கலாம். ஷாப்பில் ரெசிடென்சியல் பண்ணிக்கலான்றது ஒரு பெரிய கொஸ்டினே கிடையாது. பட்டு சில இடத்துங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா அதில் ஒரு சின்ன ஷாப்பாவது காமிச்சு மீதி ரெசிடென்ஸ் பண்ணிக்கணுவாங்க. 100% எலிஜிபிலிட்டிஸ் இருக்குது சார். நீங்கள் ரிஜிஸ்டர்டு இன்ஜினியரை என்ன கொளத்தூர்னா என்னை வந்து பாருங்கள், 100% உங்களுக்கு எலிஜிபிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் வாங்குகிற ப்ராப்பர்ட்டினுடைய லீகல்ஸு, ரோடு விட்த்து இதெல்லாம் பார்த்து வாங்குங்க. அப்ரூவல் ஒரிஜினலாக அப்ரூவல் லேஅவுட்னா குறிப்பாக பார்த்துங்க, அது ஷாப்புன்னு அப்ரூவல் லேஅவுட்டில் இருக்குதா பார்த்து வாங்க. ஏன்னா அப்ரூவல் லேஅவுட்டில் அடிஷ்னலாக ஏதாவது ஜாயின் பண்ணி ஷாப்புன்னு இருந்து அந்த சேலபிள் டிராயிங்கில் இருந்ததுன்னா தப்பு. அப்ரூவல் ஒரிஜினல் டிராயிங்கு சிஎம்டிஏ, இப்போ கொளத்தூர்னா சிஎம்டிஏ டிராயிங் தான், அந்த டிராயிங்கை வாங்கி பார்த்து அதில் ஷாப் சைட்டுன்னு இருந்தால் 100% வாங்கிக்கலாம் சார். ஓகே சார். ஆக்சுவலாக நீங்கள் வந்து சென்னை, அதை சுற்றி இருக்கிற மாவட்டங்கள், திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், இந்த மாதிரி இடத்துல அப்ரூவல் பார்த்துக்கிறீங்க. ஒருத்தர் தஞ்சாவூர்லேருந்து அப்ரூவலுக்காக வராருன்னா அதுவும் நீங்கள் பண்ணி கொடுக்குறீங்களா சார்? 100% பண்ணுறோம் சார். எங்களுக்குள்ள இப்போ இந்த அசோசியேஷனில்
கிவ் அண்ட் டேக் பாலிசி தான். எங்கள் அசோசியேஷனில் மெம்பராக சேர்கிறவங்களுக்கு இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. யார் யார் எது எதில் எக்ஸ்பர்ட்டோ அந்த எக்ஸ்பர்ட் உள்ளவங்கள நாங்கள் அறிமுகப்படுத்தி எங்கள் தேவைகளை அவங்கள வச்சு நாங்கள் பூர்த்தி பண்ணிக்கிறோம். நான் இப்போ போயிட்டு ஒரு இன்டர் கனெக்ஷன் உங்களுக்குள்ள ரெஜிஸ்டர்ட் இன்ஜினியர்ஸ் இருக்கு. ஆமாம் ஆமாம். தஞ்சாவூர் ஒருத்தர் வந்து ஆன்லைன் டிராயிங்கில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க, ஒருத்தர் ஒர்க்கிங் பிளானில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க, எம்எஸ்பி பண்ணுறதுல எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க, இன்ஸ்டிடியூஷன் பண்ணுறதுல எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க, இண்டஸ்ட்ரீஸ் பண்ணுறதுல எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. அவங்கள வந்து கலந்து நாங்கள் எங்களுக்குள்ள அவங்களுடைய குவாலிட்டி அவங்களுடைய பேஸ் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அதில் எக்ஸ்பர்ட் அப்படின்ற பட்சத்தில் அவங்கக்கிட்ட அந்த ஒர்க்கை அலாட் பண்ணி அந்த தீர்வு ஈஸியாக அப்ரூவலுக்கு அவங்களுக்கு பண்ணி கொடுக்குறதுல, டிராயிங் போடுறதுல அவங்களுக்கு உண்டான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் பண்ணி கொடுக்குறோம். அதே போல் இந்த அசோசியேஷன் சார்ந்து நாங்கள் ஒன் டு ஒன் கம்யூனிகேட் எங்கள் குரூப்பில் பண்ணி நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் சார். எங்களை சேர்ந்து அப்ரூவல்னு எங்ககிட்ட வந்துட்டாங்கன்னா த்ரோடு தமிழ்நாடு ஃபுல்லாக நாங்கள் பண்ணி கொடுப்போம் சார். ஓகே, சூப்பர் சார். நல்ல விஷயம். சீப்பாக பண்ணி கொடுப்போம். ரெகுலரைசேஷன் ஆஃப் பிளாட், ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ், ஒரு கேள்வி வந்திருக்கு நம்ம ஸ்பாட்லைட் ப்ரோக்ராமுக்கு. ரெகுலரைசேஷன் ஆஃப் பிளாட் அப்ரூவல் வாங்கிட்டாரு, அவர் வந்து வீடெல்லாம் கட்டிட்டாரு, ஆனால் அங்கே ஒரு ஆஃபீஸ் தனக்குன்னு கட்டணும்னு ஆசைப்பட்டா முடியலையா? படப்பையிலேருந்து இந்த கேள்வி கேட்டிருக்காரு சார். இது வந்து பஞ்சாயத்து ரெகுலரைசேஷன் ஆஃப் பிளாட்டில் சிஎம்டி லிமிட்டுக்கு உட்பட்டு பண்ணுற பிளாட்டில் நாங்களும் ஃபேஸ் பண்ணுறோம். வித்தின் தி கார்பரேஷனுக்குள்ளே ஜிசிசிக்குள்ளே இருக்கிறது வந்து ரெசிடென்சியல் பிளாட்டு. ரெகுலரைசேஷனில் லேண்ட் ஃபார் ரெசிடென்சியல் பர்பஸ்ன்னு வாங்கியிருப்பாங்க, அந்த மாதிரி போட்டு அப்ரூவல் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி ரெகுனாலே ஒன்லி ஃபார் ரெசிடென்சியல் பர்பஸ்ன்றாங்க. ஆனால் அதில் வந்து ரெசிடென்சியல் யூஸில் என்னென்ன பண்ணலாமோ பண்ணலாம். 300 மீட்டர் ஸ்கொயர் வெல்ல ரெசிடென்சியலில் ஆர்டினரி இடத்துக்கு அப்ரூவல் தரலாம், பில்டிங்கு. அது வந்து கமர்ஷியலாக தரலாம். இது சிஎம்டினுடைய நாம்ஸ் மட்டும் இல்லை, தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற கம்பைன் பில்டிங் ரூல் 2019 நாம். இது பண்ணலாம். ஆனால் இது வந்து சிஎம்டிக்கு உட்பட்ட இடத்துல சிஎம்டி அஃபீஷியல்ஸ் அதை அக்செப்ட் பண்ண மாட்டேன்றாங்க. அதுக்குண்டான ஒரு தீர்வு காண்றதுக்கு எங்கள் அசோசியேஷன் சார்பாக நாங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்துருக்கோம். கண்டிப்பாக அப்ரூவல் எலிஜிபிலிட்டிஸ் உண்டுங்க, கமர்ஷியல் பண்ணிக்கலாம். அதுதான் லவுட் ஸ்பீக்கர்லேயே உங்களோட கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றாச்சு. இனிமேட்லேருந்து என்ன கோரிக்கை வச்சாலும் நிறைவேற்றுவேன்னு துறை அமைச்சரே சொல்லியாச்சு. இன்னொரு காலர் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வணக்கம் அண்ட் வெல்கம். இது குமுதம் ஸ்பாட்லைட். உங்க நேம் சொல்லுங்க ப்ளீஸ். வணக்கம் சார், நான் சுமதி வியாசர்பாடியில இருந்து பேசுறேன். சொல்லுங்க மேடம். சார் இருக்காரு, உங்க கேள்வி கேளுங்க. எங்களுக்கு வந்து ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் கட்டி இருக்கோம். சரிங்க. இப்ப அதுக்கு நாங்க மேல கட்டணும் அப்படின்னு சொன்னா நாங்க ஏதாவது அப்ரூவல் வாங்கி தான் கட்டணுமா? 100% அப்ரூவல் வாங்கி தாங்க கட்டணும். அந்த அப்ரூவல் நாம்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ G+1 ஸ்டில் +2லாம் வந்து இப்போது செல்ஃப் சர்டிஃபிகேஷன் முறையில் வந்துடுச்சு. அடிஷ்னல் கன்ஸ்ட்ரக்ஷனும் அதில் பண்ணிக்கலாங்க. நீங்கள் கட்டின பில்டிங் எங்களை போல் ரிஜிஸ்டர்ட் இன்ஜினியர்கிட்ட காமிச்சிங்கன்னா அது செட்பேக் கரெக்டாக ரூல் படி இருந்ததுன்னா செல்ஃப் சர்டிஃபிகேஷன் முறையிலேயே உங்கள் அந்த ஆஃபீஸ்லேயே போய் அவங்களே ட்ராயிங் போட்டு அவங்களுக்கு இமீடியட்டாக ஆன்லைனில் ஃபீஸ் கட்டி எங்கேயும் போகாமல் கார்பரேஷனுக்கு அப்ளிகேஷன் போகாமல் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கு 100 ரூபா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பில்டிங்க்கு. கிரவுண்ட் ஃப்ளோர் அப்ரூவல் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த மற்ற டெவலப்மெண்ட் சார்ஜஸ், ரெகுலரைசேஷன் சார்ஜஸ் 675 ருபீஸ் வராது பர் ஸ்கொயர் மீட்டருக்கு. 100 ரூபா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வருங்க. பட் ரூல் படி இருக்கணும். அடிஷ்னல் கன்ஸ்ட்ரக்ஷன் எலிஜிபிலிட்டிஸு வியாசார்பாடினா கண்டினியூஸ் ஏரியா இருந்தால் ஃப்ரண்ட் செட் பேக் தான் பார்க்கணும், மற்ற செட் பேக் நாட் நெசசரி. வென்டிலேஷன் பார்த்து உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அப்ரூவல் எலிஜிபிலிட்டிஸ் இருக்குது மேடம். நீங்கள் G+1 பண்ணிக்கலாம் மேடம். ஓகே. கேனால ஒட்டி வாங்கலாமா சார்? ஒரு கால்வா இருக்குது, இல்லை ஒரு சர்வீஸ் ரோடு இருக்குது, இந்த மாதிரி அதுக்கு வந்து இந்த கம்பைன் இந்த இப்போ வந்திருக்க அந்த GO 133 வந்து பார்த்தீங்கன்னா அதுபடி பார்த்தீங்கன்னா GO 118 8/8/2025 இப்போது நம்ம கம்பைன் பில்டிங் ரோல் நம்ம கவர்மெண்ட்டால் HUDயால் நமக்கு அறிவிச்சிருக்காங்க. அந்த அதுபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பஃபரிங் 1 மீட்டர் கெனால் அப்படின்னா லெஸ் தென் 1 மீட்டர் காவா இப்படி போகுதுன்னு வச்சு கெனால் போகுதுன்னா அதுக்கு 1 மீட்டர் வந்து உங்களுக்கு அதாவது ஆமாம் 1 மீட்டர் இருந்தால் போதும், விட்டு பில்டிங் கட்டலாம். 1 மீட்டருக்கு மேலே இருக்குதுன்னா 3 மீட்டர் விட்டு கட்டணும். தென் வந்து லேக் அந்த மாதிரி இடத்துல 3 மீட்டர் விட்டு கட்டணும். 1 மீட்டர் கால்வாய் எங்கே சார் இருக்குது? எல்லாமே பெருசு பெருசாக தானே சார்? பெரிய கால்வாய்னா 3 மீட்டர் விட்டு கட்டணும், 10 அடி விட்டு கட்டணும் கம்பல்சரி. லேக்கு இந்த மாதிரி ஏரி இந்த மாதிரி தாங்கல் அந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 3 மீட்டர் 10 அடி விட்டு கட்டணும். ரிவர் அந்த மாதிரி பெரிய ரிவராக போகுது, இந்த கூவ ரிவர் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரிவர்ஸ் லைக் சென்னைக்குள்ள இந்த மாதிரி பார்டர்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம கொசஸ்தல ரிவர் இந்த மாதிரி ரிவர்லாம் போகிறதுல 15 மீட்டர்ஸ் விட்டு பண்ணணும். இது வந்து
ஈசிஆர் ரோடு பீச் ஈஸியாக அதுக்கெல்லாம் வந்து சிஆர்ஜெட் 500 மீட்டர்ஸ்க்குள்ளே கட்ட முடியாது. சிஆர்ஜெட்னு வருவாங்க, அதுக்குள்ளே பண்ணணும். அதுக்கப்புறமா அக்யூபர் ரீசார்ஜ்னு இருக்குது. அதில் கண்டிஷன்ஸ் நிறையா இருக்குது. அது கோஸ்டலுக்கு தனி ரூல். சட்டத்தையும் விதிகளையும் கரெக்டாக கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கு, எல்லாமே கரெக்டாக. கண்டிப்பாக விதிப்படி நம்ம கட்டணும், விதியை வந்து மதிக்கணும், அதுதான் முக்கியம். அப்ரூவல் இல்லாமல் ஒரு வீடும் கட்டக்கூடாது. அப்ரூவல் வாங்க யாரும் சிரமப்படக்கூடாது. நம்மளுடைய தாரக மந்திரம் விதிப்படி கட்டணும், இல்லாட்டி தலை விதியானு உட்காரணும் அப்படின்னு சார் சொல்கிறார். இன்னொரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம் அண்ட் வெல்கம். இது குமுதம் ஸ்பாட்லைட். உங்கள் பேர் சொல்லுங்கள், எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? சார் நான் நரசிம்மமூர்த்தி விஜயவாடாலேருந்து கால் பண்ணுறேங்க சார். சொல்லுங்கள் நரசிம்மமூர்த்தி சார் இருக்காரு, ப்ளீஸ். சார் வணக்கங்க சார். வணக்கம் சார். சார் இப்போது நாங்கள் ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டுறோம் இங்கே விஜயவாடாவில். சரிங்க சார். பிளான் பண்ணுறோம். எங்கே சார் விஜயவாடாவில் எங்கே சார் கட்டுறீங்க? ஆட்டோ நகர் சார், ஆட்டோ நகர். ஓகே ஓகே சார். அங்கே ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்துருக்கோம் சார். அது சம்பந்தமாக அவங்க பண்ணலாங்களா சார்? விஜயவாடா சார் நம்ம தமிழ்நாடு ரூல் தான் சார் நமக்கு தெரியும். இருந்தாலும் விஜயவாடா ரூல் நமக்கு தெரியாது. பட் எதனா இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் சார். ஏன்னா நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லு வித்தின் தி தமிழ்நாடுக்குள்ளே தான் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னும் அதர் ஸ்டேட்ஸ்க்கு போகல. பட் நீங்கள் உங்களுடைய கொஸ்டின் என்ன சார் கேளுங்க. அங்கே ரூல்ஸ்லாம் வேறு சார். நாங்கள் இப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் ஒன்று கட்டுறோம் சார். ஓகே. அதுக்கு வந்து பிசிபி ஃபயர் இது வாங்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ஓசி. ஆமாம், கம்பல்சரி ஃபயரு ஹெல்த் என்ஓசி கம்பல்சரி கேட்பாங்க சார். இந்த கமர்ஷியலு இண்டஸ்ட்ரியலு இன்ஸ்டியூஷனல் பண்ணிங்கன்னா கம்பல்சரி கேட்பாங்க. அது தமிழ்நாட்டிலையும் உண்டு, ஆல் ஓவர் நம்ம இந்தியாவுக்குள்ளே எங்கே பண்ணாலும் இது உண்டு. இது வாங்கி என்ஓசி வந்து ஆட்டோமேட்டிக் எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே என்ஓசி வந்து நம்ம அப்ளிகேஷன் போட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க அங்கேருந்து சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தில் அவங்க ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. அதுபடியே உங்களுக்கு அப்ரூவல் கிடச்சிரும். இது கண்டிப்பாக உண்டு சார். இந்த ரூலை மதித்து தான் ஆகணும். இது வாங்கினா தான் உங்களுக்கு. ஏன்னா கமர்ஷியல் பண்ணுறீங்க, காம்ப்ளெக்ஸுக்கு கம்பல்சரி ஃபயருக்கு உண்டான கண்டிஷனு, அந்த அண்டர் கிரவுண்டு சம்பு, அந்த பம்பிங் மெத்தடு எல்லாம் அவங்க பார்த்து தான் கொடுப்பாங்க. பாதுகாப்பு முதல்ல வந்து அப்ரூவலுக்கு முன்னாடி கண்டிஷன் கொடுப்பாங்க. அப்ரூவல் வாங்கின பிறகு கரெக்டாக இருக்குதா செக் பண்ணுவாங்க. இது வந்து கம்பல்சரி உண்டு சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். எனக்கு ஒரு பேசிக் டவுட் சார். இப்போது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ரெஜிஸ்டர்ட் என்ஜினியர்ஸும் ஒரே பாடி கீழே, அதுக்கு நீங்கள் தான் ஃபவுண்டர் பிரசிடென்ட் வந்துட்டீங்க, கோஆர்டினேட் பண்ண ஈஸியாக இருக்குது. ஏன் இதை இந்தியா அளவுக்கு இன்னும் டெவலப் பண்ணல சார்? இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சட்டங்கள் ஒன்றா வகுக்க போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி சட்டங்கள் இந்தியா ஃபுல்லாக ஒன்றா இருக்கிற பட்சத்தில் தான் ஒன்றா வகுக்க முடியும். இப்போ தான் ஓரளவுக்கு இப்போ டிடிசிபி கணேசன் சாருக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேங்க. ஒரு குடைக்குள்ளே கொண்டு வந்துட்டார். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே ரெஜிஸ்டர் பண்ணாலும் அது டிடிசிபிக்குள்ளே நம்ம கையெழுத்து போடலாம். அது ஆன்லைன் சிஸ்டத்துக்கு கொண்டு வந்துருக்காங்க. இன்னும் அது வந்து ஆன்லைன் சிஸ்டத்துக்குள்ளே வரலையே தவிர பட் அதுக்கு உண்டான ஆர்டர்ஸை கொடுத்துட்டாங்க. அதாவது வந்து ஒருத்தர் வந்து கார்பரேஷனில் பண்ணியிருப்பாங்க, ஒருத்தர் நகராட்சியில் பண்ணியிருப்பாங்க, பஞ்சாயத்து. ஆமாம், பஞ்சாயத்துலாம் கிடையாது, நகராட்சியில் பண்ணியிருப்பாங்க. தென் வந்து இப்போது சிட்டி முனிசிபல் கார்பரேஷனில் பண்ணியிருப்பாங்க. அவங்களெல்லாம் கூட டிடிசிபியில் அப்ரூவல் பண்ணுறதுக்கு அவங்க எலிஜிபிலிட்டிஸ் அவங்க ஒரு கொடைக்குள்ளே கொண்டு வராங்க. அவர் என்ன சொல்லியிருக்காரு, டிடிசிபி லிமிட்டுக்குள்ள அப்ரூவல்ஸை இந்த ரிஜிஸ்டர்ட் இன்ஜினியரும் சைன் பண்ணலாம். ஓ சூப்பர். பட் அதே வந்து கார்பரேஷனுக்குள்ளேயும் சிஎம்டிக்குள்ளேயும் கொண்டு வரணும். அதுக்குண்டான நெக்ஸ்ட் ஸ்டெப்பை நாங்கள் எங்கள் சங்கத்தின் மூலிமா நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம், பண்ணுவோம். அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். நிச்சயம் உங்களுக்கு நிறைவேறும் நம்பலாம் சார். இப்போது வீடு கட்டணும்னா நம்ம அப்ரூவல் வாங்கணும். வீடு இடிக்க போகிறேன், அதுக்கு அப்ரூவல் வாங்கணுமா? 100% வாங்கினேன் சார். இடிக்கிறதுக்குமா? வீடு இடிக்கிறதுக்கு அதை பற்றி தொடர்ந்து பேசலாம் சார். அதுக்கு முன்னாடி ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் ஸ்பாட்லைட். உங்கள் நேம் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? சார் வணக்கம். நான் வந்து காரைக்குடியிலேருந்து கருப்பையா, தினேஷ் கருப்பையா. சொல்லுங்க சார். கருப்பையா சார் இருக்காரு, லைனில் இருக்காரு. உங்கள் கேள்வி என்ன ப்ளீஸ் கேளுங்க சார். எனக்கு இடத்துல ஒரு பிரச்சனை, வாங்கின இடத்துல. சரிங்க சார். எங்கே வாங்கினீங்க சார்? சார் நான் காரைக்குடியில் இடம் வாங்கினேன் சார். காரைக்குடியாவே சார்? காரைக்குடியே தான் சார், டவுன் தான் சார். சரிங்க சார். நான் வாங்கின இடத்துல என்னன்னா அவங்க பேரை என்கிட்ட வித்துட்டாரு. பேரை வித்துட்டாரு? ஆமா, அவங்க அப்பாவோட பிறந்தது 3 பேரு. ஓ. அவங்க சித்தப்பா கேஸ் போட்டிருக்காரு. சரிங்க. பட்டா மாத்த விட மாட்டாரு. சரிங்க. அது வந்து செல்லும்னு லேண்ட் கிராப்பிங்ல சொல்லிட்டாங்க. சரிங்க. அதாவது பேரண்ட் தாத்தாவோட சொத்தை வந்து பேரை வைக்கலாம் அப்படின்னு. சரிங்க. அவர் தான் லீகல் அவர் மட்டும் அவர் தான் லீகல் ஏராக வராருங்களா, இல்லை நடுவில் வேற யாராவது வராங்களா? அவங்க சித்தப்பா தான் வராரு. சித்தப்பாவும் லீகல் ஏரில் வராரு. ஆமாம் சார், அவர் பையன் முறை தானே வரும். அப்போ வந்து லீகல் ஏரில் அவங்க வராங்கன்னா அவங்களும் சேர்ந்து தானே வித்துருக்கணும் உங்க ப்ராப்பர்ட்டியா, இல்லாட்டி பேரனுக்கு? இவர் எனக்கு எப்படி கொடுத்தாருன்னா, என்ன எங்க அப்பாவோட சொத்தை நான் உனக்கு கொடுக்குறேன், எங்க தாத்தா பேர்ல இருக்கதை எங்க அப்பாவுக்கு உள்ள பங்கை தான் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்குறாரு.
இல்லை சார், இது நீங்கள் சொல்கிறது கரெக்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு நியூஸ் சொல்கிறேன் சார். நானும் வந்து உங்கள் காரைக்குடி பக்கத்தில் 20 கிலோமீட்டருக்குள்ள கீழாநெல்லி கோட்டை தான் என்னுடைய சொந்த ஊர். கீழாநெல்லி கோட்டை. உங்களோட நீங்கள் எங்கே இருக்கீங்க காரைக்குடியில்? காரைக்குடியில ஊருக்கு உங்க ஊருக்கு எனக்கும் 10 கிலோமீட்டர் சார். நான் வந்து புதுவயலுக்கு பக்கத்துல மித்ரா வயல் சார். ஓ மை காட், புதுவயல் தான் எங்களுக்கு ஆக்சுவலி வந்து இந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸே அங்கே தான் வரும்னு நினைக்கிறேன். புதுவயல் தான். இல்ல காரைக்குடி சார் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ். இல்லை எங்களுடைய ஸ்பாட்டு என்ன நான் சொன்னேன் கீழாநெல்லி கோட்டை. பாத்தீங்கன்னா கானாடு காத்தான்லேருந்து 5 கிலோமீட்டர்ஸ், கோட்டையிலேருந்து 5 கிலோமீட்டர்ஸ். இப்போ நம்ம ஏரியாவில் நீங்கள் பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு சட்டத்தை பார்த்துங்க. ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கும்போது அந்த பட்டாச்சிட்டா அடங்கல் யார் பேரில் இருக்குதுன்னு பார்க்கணும். அந்த பட்டாச்சிட்டா அடங்கல் வந்து இன் ஃபேவர் ஆஃப் தாத்தா பேரில் இருக்குன்னா, தாத்தா நோ மோர்னா அவருடைய லீகல் ஏர்ஸை பார்க்கணும். அதில் லீகல் ஏர்ஸ் வந்து அவங்களுக்குள்ள பிரிச்சுக்கிட்டா மட்டும்தான் நீங்கள் வந்து அவங்க அப்பா ஷேரை வாங்கியிருக்கணுமே தவிர அவங்க பிரிக்காமல் இருக்கிற ஒரு சொத்துக்கு வந்து நீங்கள் வாங்கக்கூடாது. பட் அது வந்து லீகலாக அட்வொகேட்டாக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். நீங்கள் வேறு ஏதோ லேண்ட் ஸ்கிராப்பில் போட்டு ஏதோ பண்ணிட்டேன்னு சொல்கிறீங்க. பட் எனியோ இதில் லிங்க்கு கரெக்டாக இருந்து உங்களுக்கு சட்டம் கரெக்டாக வழி வகுத்துனா உங்களுக்கு கிடைக்கும். பட் எனக்கு தெரிஞ்சு லீகல் யாஸ் கரெக்டாக இருந்து அவங்க மூலியமாக தான் வாங்கணும். இல்லை அவங்களுக்குள்ள ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி செட்டில்மெண்ட் ஆகியிருந்த ப்ராப்பர்ட்டி தான் வாங்கணும். அப்போ தான் பேரை மட்டும் தனியாக வைக்க முடியும். இது லீகலாக பார்க்க வேண்டியது அட்வொகேட்டிட்ட இது கலந்து ஆலோசிச்சிங்க. தேங்க்யூ. இந்த விஷயத்தில் நீங்கள் 2 பேரும் ஒரே ஊருக்காரங்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். கண்டிப்பாக சார், என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் சார். ஓகே, நான் பண்ணுறேன் சார். ஆமாம், டிவி ஸ்க்ரீனில் நம்ம ஃப்ளாஷ் ஆகும். அண்ட் யூடியூப்லேயும் இதை கட் பண்ணி போடும்போது சாரோட நம்பரே ஃப்ளாஷ் ஆகும். ப்ளீஸ் கால் பண்ணுங்கள். எந்த டவுட்னாலும் சார் வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவார். ரெஜிஸ்டர்ட் என்ஜினியர் பாடி. ஓகே, அடுத்த காலர் வெயிட் பண்ணுறாங்க. வணக்கம் அண்ட் வெல்கம். வெரி குட் ஈவினிங். உங்கள் நேம் சொல்லுங்கள். குட் ஈவினிங் சார். எஸ் சார், கோயம்புத்தூர்லேருந்து ராமதாஸ் பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார். சார், என்னுடைய ஊரும் வந்து கானாடு காத்தான் சார். கானாடு காத்தால எங்க பூர்வீக சொத்து இருக்கு சார். காரைக்குடி கானாடு காத்தான். கானாடு காத்தான்ல. ஓகே சார். இந்த வாரமா இருக்க இந்த எண்ட்ல இருந்து அந்த எண்டு வரல இருக்கிற ப்ராப்பர்ட்டிங்க. இந்த ஸ்ட்ரீட்ல ஸ்டார்ட் ஆகி அந்த ஸ்ட்ரீட்ல வரையில முடிகிற ப்ராப்பர்ட்டிங்க. ஆமா, பெருசா இருக்கும். சொல்லுங்க சார். சார், ஒண்ணும் இல்ல சார், எங்க பூர்வீக இடம் வந்து எங்க தாத்தாவுடைய காலத்துல இருந்து இருக்கு சார். அதை இப்ப சொத்து பிரிக்கலான்னு பார்க்கும் பொழுது பக்கத்து வீட்டு சர்வே நம்பரும் எங்க நம்பரும் ஒரே நம்பர்ல வருது சார். அது என்ன சார் பண்றது? அதுக்கு சப்டிவிஷன் வாங்கிட்டோம் சார். தாலுகா ஆஃபீஸ்ல கொடுத்து சர்வே நம்பர் ஒன்றா இருக்கிறதுல தப்பு இல்லை சார். சர்வே நம்பரை சப்டிவிஷன் பண்ணிக்கணும். சப்போஸ் உங்கள் இடமும் அவங்க இடமும் சேர்ந்த சர்வே நம்பராக இருந்ததுன்னா அதில் பாதி உங்களுக்கு தான் இருந்ததுன்னா நீங்கள் சப்டிவிஷன் இப்போ 350ன்னு ஒரு சர்வே நம்பர் இருக்குன்னா அது 1 ஏக்கர் இருக்குன்னா அதில் 50 சென்ட் உங்களுக்கு 50 சென்ட் அவங்களுக்கு. அப்போது 350 பார் 350 பார் 1 350 பார் 2 இல்லை 350 பார் ஏ 350 பார் பின்னு பிரிப்பாங்க. சர்வே நம்பர் ஒன்றா இருக்கிறது அங்கே ஒன்றும் பெரிய இஷ்யூஸ் கிடையாது. அந்த காலத்தில் மொத்தமாக இருந்தது. நீங்கள் வாங்கின பிறகு உங்கள் பட்டாவை மாற்றுங்க. உங்கள் பட்டா படிக்கு உங்களுக்கு என்ன சப்டிவிஷன் வருதோ அந்த சப்டிவிஷன் படி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அதுக்கு உண்டான இண்டிவிஜுவல் ஸ்கெட்ச் வாங்குங்க. அதுக்கு பட்டாவில் ஸ்கெட்ச் இருக்கும், எஃப்எம்டி ஸ்கெட்ச் இருக்கும். உங்கள் எக்ஸ்டெண்டுக்கு உண்டான ஸ்கெட்சை வாங்கி அகல நிலத்தை கரெக்டாக உங்கள் இடத்துக்கு ஏற்ற மாதிரி அளந்து அதில் கரெக்டாக பிரித்து யாருது மோர் யாருது கம்மின்றதை பார்த்து அதுபடி பண்ணிக்கிட்டா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போகலாம் சார். நீங்கள் பிரிச்சுக்கலாம், வாய்ப்பு இருக்குது. இது எல்லாம் தாலுகா ஆஃபீஸை நீங்கள் அப்ரோச் பண்ணணும். உங்கள் விஓவே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார். நீங்கள் அவங்கள போய் பாருங்கள் சார். லாஸ்ட் கேள்வி சார். ஒரு காம்பவுண்ட் வால் வந்து பொதுவாக இப்போ நம்மளோட பிளாட்டுக்கு நம்ம ஒரு காம்பவுண்ட் வால் கொட்டும் பக்கத்து வீட்டுக்கு. பட் ஒரு வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு நான் இருக்கிற வீடும் பக்கத்து வீடு வந்து ஒரு கோயில் இருக்குது, ஒரே காம்பவுண்ட் தான் இருக்குது. அது பிரிக்கும் போது ஃப்யூச்சரில் ஏதாவது ப்ராப்ளம் வருமா? எப்படி சார் அது 2 இடத்த பிரிக்கிறதுக்கு ஒரு காம்பவுண்ட் வால் யாருதுன்னு பிரச்சனை வராதா சார் ஃப்யூச்சரில்? கண்டிப்பாக பிரச்சனை வரும். காம்பவுண்ட் வால் உங்கள் இடத்த அளக்கணும் ஃபஸ்ட்டு. அவங்க இடத்தையும் உங்கள் இடத்தையும் அளந்து பார்க்கும்போது காம்பவுண்ட் வால் மத்தியில் இருந்ததுன்னா ஆளுக்கு பாதி ஷேரு. அது கட்டினது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கால்குலேஷனில் 9 இன்ச் வால் இருக்குதுன்னா 4.5 இன்ச்சஸ் வால் போடுதுன்னா பில்லர் இன்சைடு வந்ததுன்னா நம்மளுதுன்னு அர்த்தம். பில்லர் அவங்க சைடு இருந்ததுன்னா அவங்களுதுன்னு அர்த்தம். ஏன்னா பில்லர் எப்போவுமே அவுட் சைடு லெவலாக பண்ணுவாங்க. இன்சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்செட் இருந்தால் பண்ணிப்பாங்க. பில்லரை பொறுத்து பார்த்துக்கலாம். அது இல்லாமல் இடத்த அளந்து தான் பண்ணிக்கணும். காம்பவுண்ட் வால் அப்படின்ற பட்சத்தில் இது வந்து சட்ட சிக்கல்கள் அதிகம். காம்பவுண்ட் வாலை உடைச்சாலும் பிரச்சனை, காம்பவுண்ட் வாலை உடைக்காமனாலும் ஒட்டி கட்டினாலும் பிரச்சனை, காம்பவுண்ட் வால் இல்லாமல் கட்டினாலும் பிரச்சனை தான். இது வந்து லீகலாக அங்கே என்ன இருக்குதுன்னு எங்களை போல் ரெஜிஸ்டர்ட் என்ஜினியரையும் அட்வொகேட்ஸையும் சர்வேயர்ஸையும் வளர்ந்து கார்பரேஷன் அதாவது வந்து டவுன் சர்வே ஆயிடுச்சுன்னா டவுன் சர்வே தாலுகா ஆஃபீஸ்லேருந்து சர்வேயர்ஸ் வந்து அளந்து கரெக்டாக பண்ணுற பட்சத்தில் எல்லாம் சேஃப் ஆகிடும். ஒத்துப்பாங்க. ரெஜிஸ்டர்ட் இன்ஜினியர் வந்து அப்ரூவல் வாங்கி வருவாங்க. அளந்தா சிலர் ஒத்துக்க மாட்டாங்க. எங்களை போல் ரெஜிஸ்டர்ட் இன்ஜினியர் அவங்க போய்
ஃபீஸ் கட்டி தாலுகா ஆஃபீஸ்லேருந்து சர்வேயில் கொண்டு வந்து அளந்து பிரிச்சுக்க வேண்டியதான். இது யாருன்னு ப்ரூவ் பண்ணிக்க வேண்டியதான். கட்டாயம் சார். இந்த அவேர்னஸ் வந்து நிச்சயமாக ஒரு ரீச் ஆயிருக்கு நம்ம குமுதம் நேயர்கள் இந்த ஸ்பாட்லைட் மூலமாக. ஏன்னா காரைக்குடியிலேருந்து கால் பண்ணுறாங்க, ஆந்திராவோட காக்கிநாடாவா ஏதோ ஒரு ஊர் சொன்னால் விஜயவாடாலேருந்து கால்ஸு, சென்னை, இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே எல்லாருக்குமே ப்ராப்ளம் இருக்குது. அதுக்கு ஒரு அவேர்னஸ் இல்லாமல் இருக்கிறாங்க. பட் அதை வந்து நீங்கள் வந்து ஒரு ரிஜிஸ்டர்ட் என்ஜினியர் வெல்ஃபேர் அசோசியேஷன் மூலமாக ஒரு ஒருங்கிணைந்த ஒருத்தர் சைன்னால் அப்ரூவல் ஆகாது. 5 ரிஜிஸ்டர்ட் பர்சன் ஒவ்வொரு துறையிலையும் ஒருங்கிணைக்கிறீங்க. ஆட்ஸ் ஆஃப் சார். நன்றிங்க. இந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு அருமையான நிகழ்வில் மீண்டும் மீண்டும் என்னை கூப்பிட்டு நடத்துறதுக்கு குமுதத்துக்கு நன்றி. ஒரே ஒரு தகவலுங்க, ரிஜிஸ்டர்ட் இன்ஜினியரிங்கெல்லாம் இந்த சங்கத்தில் இதில் இருக்க நம்பர் ஏ பாலசுப்ரமணி நம்பர் என் நம்பர் வந்துருக்குங்க. அந்த நம்பரில் யூடியூப்ல வரும் சார். ஆமாம், வந்ததுன்னா நீங்கள் இமீடியட்டாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணி இந்த சங்கத்தில் சேருங்க. இப்போ அடுத்த கட்ட நிகழ்வாக சென்னை கார்பரேஷனுக்கு 10,000 ஸ்கொயர் ஃபீட்டு, பஞ்சாயத்துக்கும் 10,000 ஸ்கொயர் ஃபீட்டு, கார்பரேஷனுக்கும் 10,000 ஸ்கொயர் ஃபீட் எஃப்எஸ்ஐ ஏரியா தான் ரெசிடென்சியல் அப்ரூவல் தராங்க. பஞ்சாயத்துன்றது ஒரு சிறு இடம், சின்ன ஏரியா. கார்பரேஷனில் கிட்டத்தட்ட சிஇ வரல இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ண சொல்லி இந்த இன்ஸ்டாலேஷன் ஃபங்க்ஷனில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்கோம். அந்த நிறைவேற்றினபடி நம்ம வந்து அரசுக்கு மனு கொடுத்து அரசுக்கு இதை தெரியப்படுத்தி கார்பரேஷன் லிமிட்டில் ரெசிடென்சியல், இண்டஸ்ட்ரியல், இன்ஸ்டிடியூஷனல் மற்ற எல்லாம் அன்லிமிட்டடு, லே அவுட்டு கூட 2 ஹெக்டேர்ஸ் வரையில் 2 ஹெக்டேர்ஸ் கிட்டத்தட்ட 5 ஏக்கருக்கு 3 சென்ட்டு கம்மி 496 சென்ட்ஸ் வரல பண்ணலாம். பட் ரெசிடென்சியல் அப்ரூவலுக்கு 10,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே போனால் சிஎம்டிக்கு போய் அங்கே அலக்கழிக்கிறாங்க. இது வந்து ஒரு லிமிட்டு ஏற்கனவே இருந்தபடியே நடைமுறைக்கு வரணும், இல்லை ஒரு லிமிட் இன்க்ரீஸ் பண்ணி தரணும். மினிமம் லோ ரைஸ் பில்டிங் ஃபுல்லாக கார்பரேஷன் கொண்டு வரணும்னு ஒரு தீர்மானம் போட்டிருக்கோம். நீங்களாம் சேர்ந்து நம்ம சங்கத்தை வந்து வலுப்படுத்தி நம்ம இதை அரசுக்கு கொண்டு போய் இதுக்கு ஒரு தீர்வு காணுங்க. இந்த நேரத்தில் எல்லாத்துக்கும் நன்றியை தெரிவிச்சிருங்க. தேங்க்யூ வெரி மச். ரெஜிஸ்டர்டு இன்ஜினியர்ஸ் வந்து ஒரு சங்கம் மட்டும் இல்லை, அது சொசைட்டியோட அங்கம். அப்ரூவலில் ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணோம். அது மட்டும் இல்லை, ஜப்பானில் ஒரு பழமொழி இருக்குது, ஷூ ஹா ரி அப்படின்னா தெரியாத விஷயத்த முதல்ல தெரிஞ்சுங்க. யார்கிட்ட தெரிஞ்சுக்கணுன்னா அதில் எக்ஸ்பர்ட்டான ஆள் மூலமாக நம்ம தெரிஞ்சு அவங்க மூலமாக வாங்கினாதான் லைஃப்பில் சக்ஸஸ். இந்த பழமொழி ஜப்பானுக்கு பொருந்ததோ இல்லையோ, நம்ம எல்லாருக்கும் அப்ரூவல் விஷயத்தில் வீடு நிலம் வாங்க நிச்சயம் பொருந்தும். அதனால் ரிஜிஸ்டர்ட் இன்ஜினியர் மூலமாக அப்ரூவல் வாங்குங்க. இந்த ஒரு நல்ல அவேர்னஸோட மீண்டும் நெக்ஸ்ட் வீக் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Mohanraj and Hall Kumudam team. Thank you. See you. Tada.